ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டான பூரி தாங்க செய்ய போகிறோம். அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியானது. பாலக்கீரையில் வச்சு செய்ய போகிறாங்க. இப்போ வாங்க அது எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாலக்கீரையை சுத்தமாக கழுவிட்டு இந்த மாதிரி காம்பெல்லாம் கட் பண்ணிவிட்டு ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா நெய்ஸாக அரைச்சிட்டு வந்துடலாங்க. இப்போது இந்தளவுக்கு அரைச்சா போதும். இப்போ நம்ம அப்படியே எடுத்து வடிகட்டிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கரண்டியை வச்சு நல்லா அப்படியே அமுத்தி விட்டுறலாங்க. இந்த கீரையோட சாறு நிறையா இருந்துச்சுன்னா நீங்கள் மீதி தோசைக்கும் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தோசை மாவில் கூட அதில் ஆட் பண்ணி தோசை கூட ஊற்றிக்கலாங்க, வேஸ்ட் பண்ண வேண்டாம். இப்போ நல்லா வடிகட்டியாச்சு. தனி ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போது ஒரு கடாயில் 1 கப்பு மைதா மாவு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாங்க. நம்ம அரைச்சி வச்ச கீரையோட ஜூஸை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவு பிசைஞ்சுக்கலாம். இந்த ஜூஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருக்குங்க. நான் சொன்ன மாதிரி நீங்கள் தோசை மாவில் ஆட் பண்ணி கூட தோசை ஊற்றிக்கலாங்க, நல்லாயிருக்கும். இப்போ இந்த கீரை தனியை கொஞ்சமாக சேர்த்துட்டு மாவு பிசைஞ்சுக்குங்க. சப்பாத்தி மாவு பதத்துக்கு இருந்தால் போதுங்க. கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து கூட பிசைஞ்சுக்கலாம், சாஃப்டாக இருக்கும். இதை அப்படியே ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற விட்டுறலாம். அது அப்படியே இருக்கட்டும். இப்போ க்ரீன் கலர் மாவு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து ஒயிட் கலர் மாவு ரெடி பண்ண போகிறோம். இப்போ இன்னொரு கடாயில் 1 கப்பு மைதா மாவு சேர்த்துக்கலாங்க. அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மாவு பிசைஞ்சுக்கலாங்க. அதே மாதிரி தான் சப்பாத்தி மாவு பதத்துக்கு இருந்தால் போதும். மாவு நல்லா கெட்டியாக இருக்கணுங்க, அப்போ தான் தேய்க்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்தளவுக்கு இருந்தால் போதுங்க. இதுவும் அப்படியே அரை மணி நேரத்துக்கு ஊற விட்டுறலாம், அப்படியே இருக்கட்டும். இப்போது நல்லா அரை மணி நேரம் ஊறிடுச்சுங்க. ஒரு சப்பாத்தி கட்டை இல்லைன்னா ஒரு பிளேட் எடுத்துக்குங்க. அதில் கொஞ்சம் மைதா மாவு போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த ஒயிட் கலர் மாவை எடுத்து நல்லா இந்த மாதிரி தேய்ச்சிக்கலாங்க. சப்பாத்தி மாதிரி தேய்ச்சா போதுங்க, கரெக்டாக இருக்கும். அடிக்கடி கொஞ்சம் மைதா மாவு போட்டுக்கோங்க, அப்போ தான் ஒட்டாமல் இருக்கும், தேய்க்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போ நல்லா சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிக்கலாங்க. குழந்தைங்க கீரையெல்லாம் பொரியல் பண்ணி கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தோம்னா சாப்பிடுவாங்க. அந்த பூரி பார்க்குறதுக்கே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குங்க. பார்த்த உடனே சாப்பிடணும்னு தோணும், அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இப்போ நம்ம ஒயிட் கலர் மாவை தேய்ச்சி தனியாக வச்சுட்டோம். இப்போ க்ரீன் கலர் மாவு எடுத்துக்கலாங்க. இதே மாதிரி மாவு போட்டு சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிக்கலாங்க. அடிக்கடி கொஞ்சம் மைதா மாவு போட்டு தேய்ங்க, அப்போ தான் ஒட்டாமல் கரெக்டாக இருக்கும். இப்போ இதுவும் தேய்ச்சாச்சுங்க. இதை அப்படியே நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே தேய்ச்சி வச்ச ஒயிட் கலர் இப்போ இந்த சப்பாத்தியை அதில் வச்சு, இப்போ க்ரீன் கலர் சப்பாத்தியை அதுக்கு மேலே வச்சு நம்ம மறுபடியும் தேய்ச்சிக்கலாங்க. இந்த க்ரீன் கலர் மாவு உள்ளதாக இருக்கணும், வெளியில் வரக்கூடாதுங்க. அந்த கோட்டிங்குள்ளே இருக்கணும். இதை அப்படியே நம்ம ரோல் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸ்ட்ரா கொஞ்சம் மாவு போட்டுட்டு ரோல் பண்ணிக்கலாங்க, அப்போ தான் ஒட்டாமல் வரும். இப்போது ரோல் பண்ணியாச்சுங்க. கத்தியை வச்சு நம்ம இடைவேளை விட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சதை இந்த மாதிரி கையில் அமுத்திக்கலாங்க.
பாருங்கள் அந்த க்ரீன் கலர் வந்து உள்ளே தான் வந்திருக்கு, வெளியில் வரல. பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. இப்போ இந்த மாதிரி பண்ணிவிட்டு மறுபடியும் கொஞ்சம் மாவு போட்டுட்டு நம்ம தேய்ச்சிக்கலாங்க. பூரிக்கு தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிக்கலாம். சும்மா லைட்டாக தேய்ச்சா போதுங்க. பாருங்கள் தேய்க்க தேய்க்க வந்து நல்லா கலர்ஃபுல்லாக உள்ள க்ரீன் கலர் நல்லா தெரியுது, பார்க்குறக்கும் நல்லாயிருக்கு. இது வந்து குழந்தைங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்கங்க. இது ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பாலக்கீரையை வச்சு. இதே மாதிரி நம்ம மீதி இருக்கிற மாவில் நம்ம தேய்ச்சி வச்சிடலாங்க. அடிக்கடி கொஞ்சம் மாவு போட்டு தேய்ங்க, அப்போ தான் தேய்க்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம எல்லாத்தையும் தேய்ச்சி வச்சாச்சுங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா பூரி சுடுற மாதிரி போட்டு எடுத்துடலாம். இதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்குலாம் எதுவுமே தேவையில்லைங்க, நம்ம அப்படியும் கூட சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. மறுநாளும் கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். இதே மாதிரி நம்ம மீதி இருக்கிற பூரி எல்லாத்தையும் சுட்டு எடுத்துடலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்கள் இந்த கீரையை வச்சு இந்த பூரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பூரி பாருங்கள் நல்லா எவ்வளோ நல்லா புசு புசுன்னு வந்திருக்கு பாருங்கள். உள்ள க்ரீன் கலர், வெளியில் ஒயிட் கலர் வந்திருக்கு, நல்லா இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.